அது தமிழ்நாட்டில் உள்ள மித்த பிரச்சனைகள் மாதிரி நம்ம இந்த பிரச்சனையை கடந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து அந்த வட மாநிலத்து இளைஞரை வந்து அதாவது சென்னையில திருத்தணி போன ஒரு ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினில் வந்துட்டு பட்டாக்கத்தியோட வந்து ஒரு 4 ஸ்கூல் பசங்க வந்து 17 வயசு உள்ள ஸ்கூல் பசங்க அந்த வட மாநிலத்து நபரை வந்து வெட்டியிருக்காங்க. கண்ணாமூன்னு வெட்டி அந்த பையன் வந்துட்டு உயிர் பிழைக்க முடியாத சூழ்நிலைக்கு போய் ஏதோ கடல் புண்ணியத்தில் திரும்பி வந்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு நம்மளும் தான் காரணம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்மளும் தானே இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கேன், நானும் தான் அதுக்கு காரணம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான ரீல்ஸை மட்டும் பார்த்து அதில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 18 வயசு கூட வராமல் அது மெச்சூரிட்டி லெவல் கூட இன்னும் அட்டைன் பண்ணாத இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்துட்டு ரவுடி ரீல்ஸு, மாசு, கெத்து நினச்சிட்டு பல தேவையற்ற விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இது மாதிரி பண்ணுவோம், நம்மளும் இவ்வளோ லைக்ஸ் வருது, இவ்வளோ ஷேர் வருது, இவ்வளோ கமெண்ட் வருதுன்னு நினச்சிட்டு அந்த பசங்க கமெண்ட் போடுறவனுக்கே வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் வந்திருக்காது அப்படிங்கிறதான் பொதுவான கருத்து. அதாவது அந்த பசங்க பண்ண செயலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளே அவங்கள வளர்த்து விட்ற மாதிரி தானே இருக்கு ஆக மொத்தத்தில். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா அது சட்டப்படி வந்து எப்படி கொண்டு போகணுமோ அதை கொண்டு போவாங்க. நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரிப்போர்ட் அடிங்க. எல்லாரும் உங்களோட ஃபோனில் இருந்து இந்த மாதிரி ரீல்ஸ் வந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் அடிச்சு போடுங்க. இந்த இதுக்காட்டி தான் நம்ம ரிப்போர்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்க, யூடியூப்ல சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் பேன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ரீல்ஸ் போட மாட்டான். இப்படிலாம் பண்ணியிருந்தோம்னாலே அந்த பிரச்சனையை நம்ம தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த நாய்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உங்கள் குழந்தைங்களை கவனிங்க. ஃபோனில் கொடுக்கறத கொஞ்சம் ஃபோனில் என்ன பண்ணுறாங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள்.